அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அருளாற்றலே நிறைந்துள்ளன. தெய்வீக அருளாற்றல் அலையலையால் பாய்ந்து எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையடைய செய்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. இப்போ மனிதன் எப்படி வந்தா அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் வள்ளல் பெருமான் விஞ்ஞானிகளுக்கு பதில் சொல்றார். விஞ்ஞானம் வேற மெய்ஞானம் வேற அப்படின்றது விஞ்ஞானிகளுக்கு தெரியாது. அதனால வள்ளல் பெருமான் ஒரு விஞ்ஞானிக்கு பதில் சொல்றார். அதனால தான் மனிதன் எப்படி வந்தான் அப்படின்றது அந்த விஞ்ஞானி சொல்றார். மனிதன் எப்படி வந்தான்றது உங்களுக்கு தெரியும். புல்லாகி, புழுவாகி, மரமாகி, பல் மிருகமாகி, பறவையாகி, பாம்பாகி, கல்லாகி. கல்லானா மலை, மலையான எவ்வளோ நாளைக்கு இருக்கும். அதுலேருந்து அதுங்க அடிபட்டு அது தூளான பிறகு தான் வேற பிறகு எடுக்கலாம். மலையை வெட்டாத இருக்கிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 2 அங்குலம் வளரும்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். ஒரு வருஷத்துக்கு 2 அங்குலம். கல்லாக இருக்கிற பாறை, மண்ணாக இருக்கிறது வளராது. கல்லாக இருக்கிற பாறை வளரும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம கல்லாக ஆனோம்னா எத்தனை ஆண்டு காலம் நாம் அந்த பிறவி எடுக்கணும் தெரியும். அதுதான் இந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நாம் எப்படி எப்படி பிறவி எடுத்தோம், எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. அப்போ மனிதரானாலும் பரவாயில்ல, மனிதரான 5 அறிவிலே இருந்துட்டோம். அதான் மனிதராகி பிறகு பேயாகி, கணங்களாகி, வல்ல அசுரராகி, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத செய்கிறாங்களே, இறக்கமே பட மாட்டாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் அசுரர்கள், மனித வடிவில் இருக்கிறாங்க. நம்ம டெய்லி பார்க்குறோம் எவ்வளோ கொடுமை நடக்குது. பல்லுயிராகி, அப்புறம் பல உயிர், எத்தனையோ கோடி ஜீவராசிகள், 8000 கோடி சொல்லுவாங்க. அப்படி எல்லா ஜீவராசிகளாக பிறந்து பிறந்து வளர்ந்து வெட்டுண்டு அடிபட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு இறந்து இந்த பிறவி எடுத்துருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ எல்லா பிறப்பும் பிறந்து இழத்தேன் அப்படின்றார். இந்த பிறவிலாம் பிறந்து இழத்தேன் அப்படின்னு சொல்றார். இப்போ சரிகை கிரிகை யோகம் நானும் சொல்லுவோம். 4 நிலை. அதில் முதல் நிலை கிரிகை. கிரிகை நிலையில் தான் நம்ம கோயிலுக்கு போகிறது, அது சாமி விக்கிரங்களை கும்பிட்றது, அதில் அபிஷேகம் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது நான் செய்கிறேன்னு வேண்டிக்கிறது, எனக்கு அந்த கோரிக்கை நிறைவேறினா அது மாதிரி நான் இடைக்கடை பணம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இவங்க சரிகை நிலையில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படி செய்கிறாங்களோ அவங்க முதல் படியிலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிகை நிலை. அப்போ அதில் 4 நிலை இருக்குது. சரிகை நிலையில் 4 என்னென்ன அப்படின்னா, உண்ணுவது, சாப்பிட்றது, உறங்குவது, குழந்தைகள் பெற்றுக்கொள்வது, பயத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்துவது. பயம் வரும்போது வீரத்தை வெளிப்படுத்தி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கும். பயத்தினால்தான் சில பேர் தவறு செய்கிறாங்கன்னு சொல்கிறார். பயத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்தி ஏதாவது ஒரு தவறு செய்து அதிலே வாழ்க்கை மடிஞ்சு போகுது. நம்ம வாழ வாழ்க்கை மடிஞ்சு அதோட முடிஞ்சு போகுது, முடிவடைந்து போகுது. அப்போ இப்போ என்ன சொல்றாருன்னா, நாம் ஒழுக்கங்களை தான் சொல்றார். ஒழுக்கம் பெறுவது என்ன, மனிதன் எப்படி தோன்றினான்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, சித்தர்களும் சொல்றாங்க. வள்ளலார் காலத்தில் ஒரு விஞ்ஞானி கேள்வி கேட்டிருக்கார். உயிரினம் தோற்றம் பற்றிய ஒரு விஞ்ஞானி கருத்து, ஒரு விஞ்ஞானியுடைய கருத்து, உயிரினம் எப்போது பூமிக்கு தோன்றியது அப்படின்னு சொல்றாரு. பூமிக்கு எப்போ உயிரினங்கள் தோன்றின அப்படின்னு ஒரு கருத்து. 1859 ஆண்டில் வெளிநாட்டு விஞ்ஞானி, பிரபஞ்சம் சுமார் 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதுன்னு சொல்றாரு. பிரபஞ்சமே
நம்ம எங்கிருந்து வந்தோம்? பிரபஞ்சத்துலேருந்து தான் வந்தோம், ஆகாயத்திலிருந்து. அந்த பிரபஞ்சத்தையே ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு. பிரபஞ்சம் சுமார்னு சொல்லிட்டாரு. அது இன்னும் அதிகமாக போகலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். சுமார்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன் பிரபஞ்சம் தோன்றியது. பிரபஞ்சம் தோன்றி அவ்வளோ நாள் ஆகும். அதன் பிறகு 350 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு சடப்பொருள் தோன்றியது. அப்புறம் 350 கோடி ஆண்டோம், ரொம்ப ஆண்டு இல்லை. 350 கோடினா எவ்வளோ நாள் ஆகும்? பூமி அப்படியே வெற்றிடமா இருந்தது, ஒரு சத்தம் இல்லாத அது மாடல இயங்கி நின்றுருக்கு. ஆனால் இந்த சீதோஷ நிலைலாம் கிடையாது. அதிகமான சீதோஷ நிலை, அதிகமான வேகம் சுற்றுவது அப்படி இருந்துருக்குது. ஏன்னா இப்போ உயிரினம் வாழ முடியாது. சீதோஷ நிலை அதிகமான இப்போ இங்கே இப்போ 103 டிகிரினால நம்மளால் தாங்க முடியல, 104 தாங்க முடியல. அப்போ ஒரு 150 டிகிரி அளவில் வெயில் இருக்குது அந்த நேரத்தில். பிரபஞ்சத்துலேருந்து சூரியன்லேருந்து பூமி பிரிஞ்சு வந்த போது ஒரு விஞ்ஞானி சொல்றாரு, சூரியனே குட்டி நட்சத்திரம்ன்றார். ஒரு குட்டி சின்ன பசங்க சொல்றோம்ல, குட்டி பையன், அது மாதிரி சூரியனை வந்து ஒரு குட்டி நட்சத்திரம்னு சொல்றாரு. இதை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் இருக்குதான் சூரியனை விட, பல மடங்கு. இது ஒரு குட்டி சன் அப்படின்றார், குட்டி சின்ன கிரகம் அப்படின்றது. இதனுடைய ஆயுஷ் காலத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் பல கோடி ஆண்டுகள் தான் இதுல இருந்து ஒளி வெளிப்படும், அதன் பிறகு ஒளி வெளிப்படாது. பல கோடி ஆண்டுகள் தானே, அதன் பிறகு ஒளி வெளிப்படாது. இது போல பல கிரகங்கள், பல நட்சத்திரங்கள் ஒளி இழந்து ஸ்தம்பித்து போயிருக்கின்றன. அப்படியே இருளா இருக்குதான், அது மாட்டம் அப்படியே அண்டத்தில் மதிக்கின்னு இருக்கான். அதான் வள்ளலார் சொல்லுவார், அண்டத்தில் நிறைய துருசு இருக்குதுன்னு, குப்பை இருக்குதுன்னு சொல்லுவார். அண்ட துருசியும் அகில துருசியும் அண்டர அடக்கும் அருட்பெருஞ்சோதின்னு. அந்த அண்டத்தில் இருக்கிற ஏகப்பட்ட துருசு இருக்குது அப்படின்றார். பிண்ட துருசியும் பேருயிர் துருசியும் அண்டர அடக்கும் அருட்பெருஞ்சோதி. அந்த அண்டத்தில் இருக்கிற துருசு இந்த பிண்டத்தில் இருக்குது, இந்த உடல்ல. இந்த துருசையும் நீக்கணும். துருசெல்லாம் நீக்கி தூய்மையால் எனக்கு அரசது காட்டிய அற்பெருஞ்சோதி. என் துருசெல்லாம் நீக்கிறவனே ஆண்டவன் தான். அண்டத்தில் வந்து வரும்பொழுது எனக்கு அந்த அண்டத்தில் உள்ள துருசுகள் நிறைய இருந்தது, தூசு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அண்ட துருசியும் அகில துருசியும் அண்டர் அடக்கும் அற்பெருஞ்சோதி. பிண்ட துருசியும் பேருள் துருசியும் அண்டர அடக்கும் அற்பெருஞ்சோதி. இதை யார் செய்கிறாருன்னா, எங்கும் ஒளிவடிவாக ஒளிமயமாக இருக்கின்ற இறைவன் தான் இந்த மக்களை இந்த பூமிக்கு தோன்ற வைக்கிறான். அதுவும் சாதாரண எல்லா கொடான கொடிகரங்கள் இருக்கு. இந்த பூமியில் மட்டும்தான் மனிதன் தோன்ற முடியும். அப்படியே இறைவனே நியமிச்சது பூமி தான் மனிதனை உருவாக்குறது. படைச்சவன் யாரு? இறைவன் தான். அப்போ இவங்கெல்லாம் ஒரு தோராயமாக கண்டுபிடிக்கிறாங்க. தோராயம் இல்லை, விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்கலாம். மூளையை யூஸ் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். நம்ம மூளை வந்து 2% கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 12% யூஸ் பண்ணாக்க எல்லாமே தெரியும். அண்டத்துலேருந்து எது எப்படி வந்தது, இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, எல்லாமே தெரியும். இப்போ வள்ளல் பெருமான் ஒரு 15% யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அண்டத்தில் இருக்கிறது அனைத்தையும் சொல்கிறார். இந்த உடம்புல என்னென்ன உறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். பெண்ணினில் ஆணும் ஆணினில் பெண்ணும் அன்னூர் அமைந்த அற்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறார். பெண்ணில் என்ன இருக்குது, ஆணில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பெண் திரள் புறத்தும் ஆண் திரள் அகத்தும் அன்றூர் அமைத்த அற்பெருஞ்சோதி. அப்போ அவங்கவுங்களுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்கு, அகத்துல என்ன இருக்கு, புறத்துல என்ன இருக்கு, அகப்புறம் புறப்புறம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு வகுப்புகள் தான் அது பேசுவாங்க. ஏன்னா சில விஷயங்கள்ல கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. சிறப்பு வகுப்பு நடத்துவாங்க, அந்தந்த சன்மார்க்க சங்கத்தில் நடத்துவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க சிறப்பு வகுப்பு.
அப்போ இதனுடைய நுட்பம் தெரிஞ்சவங்க உட்காந்து கேட்பாங்க, இப்படியா அப்படின்னு. ஏகப்பட்ட விஷயம் அதில் இருக்குது. அதுபோல் விஞ்ஞானிகள் இதை முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரபஞ்சம் தோன்றி 350 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு சடப்பொருள் மரம் தோன்றியது. புல் முத தோன்றியது புல். என்ன புல்லுன்னா அருகம்புல். அதனால தான் அதை விநாயகர் வைப்பாங்க. அருகம்புல்லில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. அருகம்புல்லில் ஒரு நோய் குணமாகலாம் அருகம்புல்லால் குணமாக எடுத்துருவாங்க. ஆகாத நோய்க்கு அருகம்புல் மருந்து அப்படின்னு. அருகம்புல்லில் அவ்வளோ மருந்து. முதல் தோன்றிய பச்சளை அதுதான். வாடாத வதங்காத இருக்கக்கூடிய பச்சளை. எவ்வளோ வெயில் காய்ஞ்சாலும் அப்படியே கம்பீரமாக இருக்கக்கூடிய பச்சளை அருகம்புல். அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், நீங்கள் இந்த உடம்பை பொன் போல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றார். பொன் போல் பார்த்து கொள்ள வேண்டும். பொண்ணு தங்கத்தை மண்ணில் போட்டால் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த உடம்பு போனால் வராது. இந்த உடம்பு இருக்கும்போதே உடம்ப தங்கமாக மாற்றலாம். 7.5 மாத்து தங்கமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவு போகட்டாலும் நம்ம 1 மாத்து தங்கத்துக்காக போகணும். 7.5 மாத்துக்கு போகட்டாலும். அப்ப என்ன சொல்றாரு, இந்த உலகில் வாழும்போது உங்களுக்கு சிக்கல நஷ்டம் ஏற்பட்டால் அதை தீர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டால் மனிதனுக்கு மட்டும்தான் அது நடக்கும். மற்ற விலங்குகள் எல்லா பறவைக்கும் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் எங்கேயும் போயிட்டு எனக்கு உடம்புல சிக்கல பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லாது. பறவைங்க சொல்லாது, எதுவுமே சொல்லாது. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். எந்த டாக்டர்டையும் போய் செக் பண்ணுறதில்ல, கேன் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா பறவைகள் இரவு சாப்பிடாது. 2 வேளை தான் சாப்பிடும். பொழுது கூட சாப்பிட்டு இருக்கும். 6 மணி மேலே இறைய எடுக்காது. அதுவும் கண்டுபிடிச்சி வச்சிருக்குது. 6 மணி மேலே சாப்பிடாது. எல்லாம் சொல்லுவாங்க, பறவைகள் பட்சிகள் உறக்கத்தில் இருக்கு, பட்சி உறக்கத்தில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு. அப்போ அதான் சுபகாரியங்களை 6 மணிக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் பட்சி உறக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருக்குது. பகல் புறா ஓடி அது இறை தேடும். அப்படி தூங்காது. பகலில் அப்படி நடமாடிட்டு தான் இருக்கும். ஆனால் இரவில் சாப்பிடாது. அது எந்த டாக்டர்டையும் போகிறதில்லை. மனிதன் மட்டும்தான் 3 வேளை சாப்பிட்றான். 3 வேளை இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ 4 வேளை 5 வேலைலாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஆகாரத்தால் தான் மனிதனுக்கு தேக நஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்றார் வள்ளல் பெருமான். என்ன சொல்றாரு? ஆகாரத்தால் தான் தேக நஷ்டம் உண்டாகும். பசித்த போது பசியுங்கள், அளவாக பசியுங்கள். இரவு ஆகாரம் அரையாக கொள்ளுங்கள் அப்படின்னு. 6 தான் சாப்பிடணும் இரவுல. ஏன்னு கேட்டால் அந்த ஆகாரம் செரிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை. நம் உடம்புல இருக்கின்ற ஆக்சிஜன் இந்த ஆகாரம் அதிகமாக இருந்தால் அங்கே செலவாகிட்டே இருக்கும். உடம்புக்கு பத்தாது போயிடும். ஏன்னா ரத்தத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லும். ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்குது. இது தாய் வயிற்றுலேருந்து வந்தது. தாய் வயிற்றில் தொப்புள் கொடி மூலமாக அந்த ஆக்சிஜன் நமக்கு வந்தது. இன்னமும் தொப்புள் கொடி வழியாக அண்ணாக்கு வரைக்கும் அந்த ஆக்சிஜன் போயிருக்குது. உள்நாக்கு மேலே அந்த ஆக்சிஜன் போயிட்டுருக்கு. அந்த ஆக்சிஜன் தான் குறையக்கூடாது, அது நஷ்டப்படக்கூடாது அப்படின்றது தான் வாசியோகம் பண்ண சொன்னாங்க. அதாவது வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் நமக்கு தேவையில்லை. அது இந்த உடம்புக்கு தான். அது உயிர் வாழ்வதற்கு தாய் வயிற்றில் இருக்கும்போதே ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஆக்சிஜன் குறைபடாமல் இருக்கணும். அமுத காத்துன்னு சொல்றார் வள்ளல் பெருமான். ஆக்சிஜன் சொல்லலை, அமுத காத்து விஷ காத்துன்னு சொல்றாரு. அந்த அமுத காத்தானது 12 அங்குலம் வெளியே போச்சுன்னா 8 அங்குலம் தான் உள்ள வருது, 4 அங்குலம் விரயமாகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த விரயமாகாத நீங்க அந்த காற்றை உண்மாக்கு மேல ஏற்ற பாவனை பண்ணீங்கன்னா அந்த விரயம் நடக்காது. இப்போ விரயம் ஆகலன்னும் போது உடம்பு தேகத்துக்கு நஷ்டம் உண்டாகாது, தேக நஷ்டம் உண்டாகாது, தேகத்துக்கு ஆணி நேராது. ஆணின்னா இறந்து போக மாட்டாங்கன்னு சொல்றாரு. நோய் வராது, இறக்க மாட்டாங்க அப்படின்னு.
அவர் என்ன சொல்றாரு, இது போல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பறவைகள் அனைத்து பொருளையும் சாப்பிடும். அப்படியே அனைத்து பொருளையும் சாப்பிடும், எல்லா பொருளையும் சாப்பிடும், எல்லா பழங்களையும் சாப்பிடும். அது குறையே இருக்காது, உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கான்னா அவனுக்கு 99-100 பங்கு ஆக்சிஜன் இருக்கும் ரத்தத்தில். விரலில் ஆக்சிஜன் போட்டு பார்த்தீங்கன்னா 100 பங்கு காட்டும். ஆரோக்கியமாக இருக்கிறான்னு அர்த்தம். நாக்கு வந்து சக்கச்சவைன்னு இருக்கும். அவன் நாக்கை பார்த்த உடனே அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான்னு சொல்லலாம். அதனால தான் வைத்தியர் நாக்கை பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க. கண் எப்படி இருக்குது, கண்ணையும் நாக்கையும் பார்த்துட்டாங்கன்னா அவங்களே பெரிய வைத்தியர். அப்புறம் எதையும் பார்க்கறதால 2 பார்த்தா என்ன நோய் இருக்குதுன்னு சொல்லலாம். அவன் உடம்பு எந்த அளவில் ஆரோக்கியத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். சில வைத்தியர் வந்து கையை பிடிச்ச உடனே அவன் வயிற்றுல எத்தனை கிலோ கட்டி இருக்குதுன்னு சொல்கிற வைத்தியர்லாம் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லின்னு இருந்தார். இல்லை, அவருக்கு நாடி பார்த்த உடனே அவன் 3 கிலோ கட்டி இருக்கு, குடலில் இருக்குது, இல்லை கருப்பையில் இருக்குது, எங்கே இருக்குதுன்னு சொல்லுவார். இந்த சைஸில் இருக்குன்னு அப்படிலாம் கண்டுபிடிக்கிறவங்க சித்த வைத்தியர்கள் இருந்தாங்க. அது என்னன்னு கேட்டால் சித்த வைத்தியம் யாரும் சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட இருந்து பவர் போயிடும். அதுதான் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சே சொல்லிட்டு இருக்கேன். வல்லவர் பெருமானும் சொல்கிறேன். அப்படி சுக்கில விருத்தி இல்லாதவர்கள், இள வயதுடையவர்கள், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாகவும் இல்லை, ஒரு நம்ம மார்க்கத்துக்கு மட்டும் சொல்லலை, யாராக இருந்தாலும் பரவாயில்லை. வெள்ளரி விதை அபாரமான சக்தியை கொடுக்கக்கூடியது. வெள்ளரி விதை 1/4 கிலோ, பூசணி விதை இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது தான். அது ஒரு 1/4 கிலோ. பாதாம் விதை, பாதாம் பயிர்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/4 கிலோ. இதை நெய்யில் வறுத்து, ஒரு ஜாதிக்காயை நெய்யில் அந்த தோலை லேசாக சீவிடணும். சாரிக்காயில் அது ஒரு ஜாதிக்காயை நெய்யில் வறுக்கணும். வறுத்து இதை நல்லா பொடி செஞ்சுக்கணும். பொடியாக்கி அதில் வந்து ஒரு 1/4 கிலோ பனவெல்லம் வாங்கிட்டு வந்து பாவு காய்ச்சி அதை வடிகட்டணும். ஏன்னா அதில் கொஞ்சம் தூசலாக இருக்கும். வடிகட்டிட்டு அதன் பிறகு அதில் இந்த பொடியை கலந்து இறக்கி வச்சு தான் செய்யணும். நீங்கள் அடுப்பில் வைக்கக்கூடாது. கட்டியே போய்டும், இரும்பு மாதிரி. இரும்புக்கு சாப்பிடவே முடியாது. அதை வந்து நீங்கள் பதமாக செய்து வச்சுக்கிட்டு காலை மாலை இருவருமே சாப்பிடலாம் அப்படின்ற. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னு கேட்டால் உப்பு புளிக்காரம் அறையாக இருக்க வேண்டும். வாரம் ஒரு முறை வேப்பம் கொழுந்து, நுனி கொழுந்து, மிளகு ஒரு 10 மிளகு, பிராலி மஞ்சள் ஒரு புளியம்பட்ட அளவு, இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு அரை லிட்டர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சு அதில் காலையில் வெறும் வயதில் ஆளுக்கு 50 மில்லி சாப்பிடணும். சாப்பிட்டாங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உடம்புல இருக்கிற விஷப்பூச்சிகள், இந்த வயிற்றில் எந்த பூச்சிலாம் இருக்குது, கொக்கி பூச்சி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த இருக்க துண்டு தான் இது. அதில் நல்ல செய்கிற பூச்சி இருக்குது, கெட்ட செய்கிற பூச்சி இருக்குது. பயிர் விளையுதுன்னா அந்த பயிர்கிட்ட பயிரை நல்லபடியாக விளைய வைக்கக்கூடிய பூச்சி இருக்குது, பயிர் அழிக்கிற பூச்சி இருக்குது. அதை சாப்பிடக்கூடிய நம்ம உடம்புலையும் அப்படி இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் காலை மாலை சாப்பிட்டு வர வேண்டும். இல்லை அதிகமான சுக்கில நஷ்டம் உள்ளவர்கள், அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன் என் அனுபவத்தில். இது வந்து நான் சொல்கிறேன். அந்த லேகம் வந்து அசாமில் தான் தயாரிக்கத்தான் நான் கேள்விப்பட்டேன். நானும் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். அதில் 3 விதமாக இருக்குது. 1500 ரூபா, 2500 ரூபா, 3500 ரூபாயில் இருக்குது. 3500 ரூபாயில் இருக்குதுன்னா ஒரு 50 பொருள் அதிலே எழுதியிருப்பாங்க. 50 பொருள் சேர்ந்துருக்கும், எல்லா பொருளும் சேர்ந்துருக்கும். அதை அதிகமான உடல் பலகீனமானவர்கள் அதை வாங்கி காலை மாலை சாப்பிட்டுட்டு ஒரு பால் 50 மில்லி பசும்பால் காய்ச்சி அதில் மஞ்சத்தூள் போட்டு இல்லை மிளகு பொடி போட்டு வெல்லம் போட்டு சாப்பிடணும். லேகி சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு வந்தால் அவங்க சனி புதன் கண்டிப்பாக சுத்தமான நல்ல நிலை தலைமுழுகணும் அப்படின்னு சொல்கிறார். இது ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், போஷாப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை உட்காந்து தவம் பண்ணாக்க இடுப்பு கிடையாது, மூட்டு வலிக்காது, கண் பார்வை நல்லா இருக்கும், காது நல்லா கேட்கும், கை கால் வாத நோய் வராது, இதெல்லாம் சொல்கிறார்.
அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இந்த உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது வந்து ஒன்று மட்டும் இல்லை, அது எல்லாத்துக்குமே உடம்பு நல்லா இருக்கணும். வள்ளல் பெருமான் வந்து சித்த வைத்தியத்தில் ரொம்ப பெரிய விஞ்ஞானி. ரசவாதம் கட்டுறதுலேருந்து எல்லாம் செஞ்சு நவபாஷங்களே அவரால் செய்ய முடியும். அது செய்யலை. ரசவாதம்லாம் செஞ்சார், பொன் செஞ்சார், அதை விற்கலை, செஞ்சு காமிச்சார், அவ்வளோதான். இதை பின்பற்றுங்கள். அப்படி சந்தேகமாக இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டா தான் தெரியும். இது யாருக்கும் நீ போய் வைத்தியம் காசு கொடுக்க தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. இப்போ வந்து ஒரு இடத்துல சில வைத்தியங்கள்லாம் நல்லா இங்கிலீஷ் வைத்தியம் நல்லா கை தேர்ந்தவங்களாம் இருக்காங்க. இப்போ கடலூரில் 2 சகோதரர் இருக்காங்க. அங்கே போய் பெண்களை கொண்டு போய் காமிச்சு அவங்க செக் பண்ணிக்கிட்டா அவங்க அதுக்கு அந்த மாதிரி அந்த ஹார்மோன் சொல்கிறது எல்லாத்துக்கும் மருந்து தருவாங்க. என்ன நோய் இருக்கோ அதுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க க்ளீனாக. நல்ல அனுபவசாலி, ஒரு 80 வயசு 75 வயசு மேலே இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதுபோல் சென்னையில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க 80-85 வயசு. நான் ஒருத்தர் அனுப்புனேன், க்ளீனாக இப்போ ஒரு பொண்ணு குழந்தைக்கு வந்துருக்கு. ஆனால் அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா அவங்க தான் வைத்தியர். எப்படின்னு கேட்டால், என்னால் முடிகிற வைத்தியத்தை நான் செய்வேன். அவர் கொடுக்கறது என்னன்னு கேட்டால், உயிர் சக்தியை உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் அவர் கொடுக்குறார். நான் கொடுக்குற பொருள் வந்து அணுக்கள் உற்பத்தி ஆகாத, அணுக்கள் சேதமாகாத திடப்படுத்துவது தான் என்னால் கொடுக்க முடியும். உற்பத்தி செய்யக்கூடியது சித்த வைத்தியம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அப்போ 2மே தேவை சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் அவர் என்ன மருந்து சொல்கிறாரோ அதை வாங்கி சாப்பிடுங்க, அது நல்லது தான் அப்படின்னு அந்த மருந்தை வாங்கி பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் அணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய மருந்து அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் இது நாம் செய்யலை, நமக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து கை சேர்ந்த வைத்தியெல்லாம் இருக்காங்க, அவங்க மூலியமாக வாங்கி கொடுக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. நம்பிய உலகம் நம்மவர் மட்டும் கிடையாது, அதில் யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் இந்த உலகத்தில் பிறந்தவங்க. இதே வள்ளல் பெருமான் வந்து சித்த வைத்தியத்தில் இன்னும் நிறைய சொல்கிறார். ஒரேடியே சொன்னால் நீங்கள் கேட்க முடியாது. அதனால் 350 ஆண்டுகளுக்கு பிறகு சடப்பொருள் தோன்றியது. அதன் பிறகு வாயுகளின் சரியான செயற்கையால், என்ன சொல்றாரு, வாயு காற்று, அப்பதான் நல்ல அமுத காற்று வந்திருக்கிறது. அந்த வாயுனா காற்று, வாயுகளின் சரியான செயற்கையால் ஒன்று சேர்ந்தது பூமியில வந்து. செயற்கையால் புரத சத்து, பாருங்க, புரத சத்து உண்டாச்சா. வாயு வந்து நல்ல வாயு வந்த பிறகு புரத சத்து உண்டாச்சா. அதிலிருந்து உயிர் தோன்றியது. இப்போ என்ன உயிர் தோன்றதுக்கு என்ன வேணும்? அமுத காற்று வேணும், புரத சத்து வேணும். அமுத காற்று வந்தால் தான் புரத சத்து ஏற்படும். இப்படி ஒரு மரத்தின் மீது ஒரு சூரிய வெளி படுகின்ற போது அது கீழே இருக்கின்ற நீரிலே இந்த 2 பொருளும் ஒன்று சேர்ந்து அது உள்ளே பாசியாக தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நீர்ல முத உயிரினம் தோன்றுது. எங்கேருந்து? இலைகள்ல இருந்து இந்த அமுத காற்று ஒன்று சேர்ந்து சூரிய ஒளியால் புரத சத்து உண்டாகி அதனுடைய அமுதமானது அந்த இலையானது அந்த செடியில். இப்போ காடுகளில் பார்த்தா நிறைய தண்ணி இருக்கும், அந்த இடத்துல மரங்கள் இருக்கும். இப்போ மலைகளே மரங்கள், இது கடல் உள்ள மலை இருக்குது, மலை இருக்குது, மரம் இருக்குது, கடலில் வளர்கிற மரங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் கடலிடை பல்வளம் சொல்றாரு அகவல்ல. கடலிடை பல்வளம், பல வளம் இருக்குது. நிறைய பொருள் நீ கடல்ல இருந்து தான் நம்ம மனிதர்கள் வந்து பழகிறாங்க. நிறைய பொருள் அங்கே இருக்கு. கடல்ல மலை இருக்கு, மரங்கள் இருக்கு. அதுபோல காடுகள்ல தண்ணி வற்றாத இடமெல்லாம் இருக்கு. அந்த இடங்கள்ல தான் இந்த பாசி தோன்றியது. நீங்க உதாரணத்துக்கு ஒரு மண் சட்டியில மோட்டரில் வர தண்ணி பிடிச்சி ஒரு 10 நாளைக்கு அப்படியே எதுவும் போட வேணாம், மூடி வச்சிருங்க. உங்களுக்கு 10 நாள் கழிச்சு பாருங்களேன் அந்த தண்ணியை. அது உள்ள வந்து ஒரு புழு நிறைய புழு இருக்கும். எப்படி வந்தது? நம்ம வெறும் தண்ணி தான் வச்சோம், அந்த தண்ணியில காற்று வந்து சேர்ந்து போச்சு. காற்றுல இருந்து உயிரினங்கள் வருது. இந்த தண்ணியில புரத சத்து இருக்கு, அது கூட ஒன்று சேர்ந்து அங்கே புழு, அதான் புழு உண்டாகுது. நீங்கள் பார்க்கணும்னா
காட்டில் போய் பார்க்க வேண்டியதில்லை, இலையும் போட வேண்டியதில்லை. வெறுமனே தண்ணி பிடிச்சி நீங்கள் மாட்ட வச்சுட்டு அவ்வளோதான், திறந்து வச்சுருக்கணும், அவ்வளோதான். திறந்து வச்சுருந்தாலும் மூடி வச்சுருந்தாலும் அது இருக்கும். அப்போ பாசியாக தோன்றியது. அப்புறம் அது மச்சமாகி, மச்சமாக இருந்தது, மீனாக இருந்தது, மச்சமாகி, அதான் சொல்லுவாங்க, மச்சமும் மரமுமாகி, மலைகள் செடி கொடிகளாகி, நச்சு அரவத்தின் மீது பள்ளி கொண்ட நாயகனாகி அப்படின்னு சொல்லுவாங்க. நச்சு அரவம்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுக்கு மேலே இங்கே பள்ளி கொண்டிருக்கான் இறைவன், அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் ஒளி வடிவாக இங்கே இருக்கிறார். இதுதான் நச்சரவம்னா 5. நச்சரவம் 5 தலை பாம்புன்னு சொன்னாங்க. என்ன நச்சரவத்தின் மீது பள்ளி கொண்ட நாயகனாகி அப்படின்னு கோவிலில், பெருமா கோவிலில் பாம்பு மேலே மகாவிஷ்ணு படுத்துருக்கிற மாதிரி நமக்கு பாவனை காமிச்சாங்க. அது ஏன் காமிச்சாங்க? இது இங்கே உள்ளே இருக்குது பார்க்குறது தான் காமிச்சாங்க, வேற ஒன்றும் முடியாது. 1867 இங்கிலாந்து விஞ்ஞானி சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன், அவர் சொல்றார், 2வது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனித குரங்கில் இருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவோம். மனித குரங்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நானும் ஒரு உயிர்காட்சி சாலையில் பார்த்தேங்க. மனுஷால் என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாமே செய்தி. அவங்க மனுஷன் என்னென்ன கொடுக்குறாங்களோ வாங்கி சாப்பிடுது, கேட்குது, துணி கொடுத்தா வாங்கி மேலே போட்டுக்குது, எல்லாமே செய்யுது. துணி கொடுத்தா கீழே போட்டு உட்காருது, எல்லாமே செய்யுது. பேசலை, அவ்வளோதான். நம்ம சொல்கிறத எல்லாமே செய்யுது. அதிலிருந்து தான் மனிதன் தோன்றினான், பரிணாம வளர்ச்சி அடைந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் தோன்றினான்னு சொல்லி இங்கிலாந்துல இருந்து ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாராம். 20 லட்சம் ஆண்டுக்கு மேலதான் அவதான் நம்ம மனிதன் தோன்றி. அந்த நூலை படித்த அமெரிக்கா விஞ்ஞானி அந்த இங்கிலாந்து விஞ்ஞானிக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். அதில் என்ன சொன்னாராம், மனித குரங்குல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதன் தோன்றினான்னு சொல்லிட்டீங்க, ரைட், அது சரிதான். அது இனி இதுக்கு மேல பரிணாமத்தின் அடுத்த கட்டம் என்ன? இப்ப இது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, மனிதனா வந்துட்டான், இவன் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறான்? இந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு இவர் கேட்கிறார் அமெரிக்கா விஞ்ஞானி. மனிதனில் இருந்து யார் தோன்றுவார்? மனிதன் வந்துட்டான், அந்த மனிதன்ல இருந்து யார் தோன்றுவார் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். என்னென்ன உடல் மாற்றங்கள் ஏற்படும் அமெரிக்கா விஞ்ஞானி கேட்கிறார். அதற்கு அந்த விஞ்ஞானி, இங்கிலாந்து விஞ்ஞானி ஒரு பதில் எழுதினார். அந்த பதில் என்ன என்று கேட்டால், இதற்கு மேல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரிய சொல்லிட்டேன் அப்படின்னாரு. நான் சொல்ற மாதிரியே சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. இதற்கு மேல எனக்கு தெரியாது என்று அவர் பதில் அளித்தார். அவர் சொன்ன பதிலுக்கு அதே ஆண்டில் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து ஒரு பெரிய விஞ்ஞானி அதே ஆண்டுல பதில் சொல்கிறார். அதே ஆண்டுல தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு விஞ்ஞானி, வள்ளல் பெருமான் தான் அந்த விஞ்ஞானி. அவர் அதே வருஷத்துல இந்த அமெரிக்கா விஞ்ஞானி கேட்ட பதிலுக்கு இவர் பதில் சொல்றார் தமிழ்நாட்டில இருந்து. அதாவது தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பாக கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க. வெளிநாட்டில் கூட, இந்தியாவுக்கு மரியாதை தான் கொடுப்பாங்க, தமிழ்நாடு அதில் ஒரு முக்கியமான நாள். என்ன, அந்த அமெரிக்கா விஞ்ஞானி கேட்ட கேள்விக்கு வள்ளல் பெருமான் தான் பதில் சொல்றார். மனித உடலில் மலம் உண்டாகும், அந்த அசுத்த மலத்தை சுத்தப்படுத்தி அமுதம், அதை சுத்தப்படுத்தினால் அமுதம் உண்டாகி சுத்த தேகம் பெறுவார் சொல்ற. மனித தேகத்துல ஒரு மலம் தான் உண்டாகுது, அது ஒரு நாற்றம் அடிச்ச மலம். அந்த மலத்தை, இந்த மல தேகத்தை, அந்த மல கூண்டு உள்ள இருக்கிற மலத்தை சுத்தப்படுத்துவது. அதை சுத்தப்படுத்தினால் அமுதம் உற்பத்தி ஆகும். சுத்தப்படுத்துறது அப்படின்னா என்னன்னு கேட்டா, சுத்தப்படுத்துறதுன்னா நம்ம எதாவது சுத்தப்படுத்துறது கிடையாது.
தேக சுத்தம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா குடல் சுத்தம். குடல் சுத்தம்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை பேத்திக்கு சாப்பிடணும். அப்போ அதுலேருந்து கழிவுகள் வெளியேறும். அப்புறம் நாம் இயற்கை ஆகாரமே சாப்பிட்றதுனால இந்த நாற்றம் இருக்காது. அதுதான் நீங்கள் சைவம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா சைவம் சாப்பிடும்போதே இதில் வாடை வருது. அதனால் 6 மாதத்துக்கு ஒரு முறை அதை சரி செஞ்சு கொள்ளுங்கள். ஒரு தண்ணி தொட்டி இருந்தால் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் அதை சுத்தப்படுத்தும். இல்லைன்னா அது ஒரு பாசி படந்துடும். பச்சையாக உள்ள நீட்டு அது ஒரு முடி மாதிரி இருக்கும் அந்த தண்ணி டேங்க் உள்ள. அதுபோல் ஒரு தண்ணி டேங்க்லேயே ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தா பாசி படிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க, மருந்தெல்லாம் போட்டு அதை சுத்தப்படுத்தி ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுவாங்க. சில பேர் மாதம் ஒரு ஐட்டம் கூட செய்வாங்க. ஏன்னா 3 மாதம் ஆனால் அதிகமாகிடும். ஆனால் தண்ணி பார்த்தா சுத்தமாக தான் வரும். பாசி அதில் நிறையா படைஞ்சி அது ஒரு முடி மாதிரி நிறையா தொங்கும் இந்த செவத்தில். ஆனால் தண்ணி சுத்தமாக வரும். ஆனால் சொரண்டனாக தண்ணியை கலர் மாறிடும், பச்சை பசேன்னு ஆகிடும். அதில் கிருமிகள் உண்டாகும் தான் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, அவங்க உடனே அப்பப்போ மருந்து போடுங்க, சுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு தண்ணி டேங்க்கு அப்படி இந்த 64 அடி குடல்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். 64 அடி நீளமுள்ள குடலை சுருட்டி வச்சுருக்காங்க. அது போதுமான சவு கொடுத்துருக்காங்க. அது விலகாமல் செஞ்சுருக்காங்க. ஏதாவது தப்பித்த நம்ம கீழே வந்தாலும் அது சீக்கிரம் அடிபடாத அளவுக்கு ஒரு மென்மையான ஒரு சவு இருக்குது அப்படின்லாம் வள்ளல் பெருமான் சொல்ல. அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ஆகாது. அதிகமான அடிபட்டால் தான் அது பாதிப்பு இருக்கும். அப்போ அந்த 65 அடி குடலை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்னா, அதான் விரேசனம் செய்து கொள்ளுங்கள், வாமனம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுவார். வாமனம்னா வாந்தி எடுக்கணும். மாதம் ஒரு நாளாவது வாந்தி எடுக்கணும். அது இல்லைன்னா தினமும் கூட நம்ம பல் துளக்கும் போது இப்படி தலையை கீழே சாய்ச்சி ப்ரெஷ் வச்சுருவோங்க. லேசாக அப்படி மடக்கி உள்ள அப்படி நாக்கு மேலே லைட்டாக தீர்த்துனாங்கன்னா இந்த அளவுக்கு வாத நீரும் பித்த நீரும் சளியும் வெளியேறும். அது நம்ம கண்ணாட பார்க்கலாம், டெய்லியும் பார்க்கலாம். ஒரு 25 கிராம் அளவு சளி வரும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், அம்மா சளி எங்கே இருந்து. இந்த தொண்டை குழியில் தான் சளி சீக்கிரம் கட்டும். அதான் சில பேர் கரகரன்னு சத்தம் கேட்கும், சளி ரொம்ப கட்டிச்சுன்னா. அந்த தொண்டையில் சளி அதிகமாக கட்டும். இது வாசி பண்ணுறவங்களுக்கு குறையும். அந்த சூடு ஏற ஏற சளி வெளியேறிட்டே இருக்கும். மருந்து இல்லாத உடம்பு நல்லா. அதான் வாசி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது மெல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிலர் தப்பாகவும் சொல்கிறாங்க. வாசி சொல்கிறது யாரும் சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாரு, கவ உடம்பு உள்ளவங்கள் கண்டிப்பாக வாசி பண்ணணும் அப்படின்றாரு. எல்லோரும் பண்ணணும். அவங்க கவ உடம்புனா சளி இருக்கிறவங்களுக்கு உடம்பு சில்லுப்பாக இருக்கும். நீர் உடம்புன்னு பேர். பித்த உடம்பு இருக்குது, வாத உடம்பு இருக்குது. பித்த உடம்பு பற்றி பரவாயில்ல, அது பித்தத்தை சரி பண்ணிக்கலாம், சூடாகவே இருக்கும். ஆனால் சிலோத்தும உடம்புன்னு சொல்லுவாங்க. இதை சிலோத்தும உடம்பு வாசி தேவை. அதாவது வாசின்றது லைட்டாக தான் சொல்கிறாங்க. இந்த வாசியால் மட்டும் நமக்கு இந்த சிற்சபையினுடைய கதவு திறக்காது. வாசி பண்ணும்போது இந்த அமுத காத்து தாய் வயசுலேருந்து உற்பத்தியான அந்த அமுத காத்தானது சேதம் இல்லாமல் உச்சிக்கு போகும், உள்நாக்கு மேலே போகும். அங்கே போகும்போது தான் நம்ம காற்று சேமிக்கப்படும். அப்போதான் உனக்கு நோய் வராது. நீ தவம் பண்ணாலும் கை கால் நடுக்கம் கொடுக்காது, வலிக்காது, எதுவுமே பண்ணாது. அதெல்லாம் 10 நாளைக்கு உபவாசம் இருக்க சொல்லுவாங்க. பேசவே கூடாது, அரை ஆகாரம் சாப்பிடணும், தவத்திலே இருக்கணும். விபாசனான்னு சொல்லுவாங்க. அது ஒன்று நல்லது தான், அது இருக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கடைசியா இதுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. நீங்க எதை வேணாலும் சாப்பிட்டு உன்னுடைய சேமிப்புக்கு தகுந்த மாதிரி உடம்பு இருக்கும். ஆனால் இதுக்கு யாரும் எந்த கட்டுப்பாடும் சொல்லலை. ஆனால் சில விஞ்ஞானிகள் இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால்,
தப்பு தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு தப்பாக யாரும் சொல்லலை. எப்படின்னு கேட்டால், 1வது வாத்தியார் அவருக்கு தெரிஞ்ச பாடத்தான் நடத்துவார். 12வது வாத்தியார் அவர் நடத்துகிற பாடம் வந்து 1வது பசங்களுக்கு புரியாது. 12வது வாத்தியார் 12வது கிளாஸ் எடுக்கிறவர் HM அவர் வந்து 1வது கிளாஸ் எடுத்தால் பசங்க படிக்குமா கூட இந்த வீட்டுக்கு. இப்போ 1வது வாத்தியார் அதனுடைய தரத்தில் அதுக்கு சொல்லி கொடுத்து அந்த அவனெல்லாம் அடிப்படையை சொல்லி கொடுத்து இந்த தமிழ் எழுத்தெல்லாம் தெரிஞ்சுன்னு இங்கிலீஷ் தெரிஞ்சுன பிறகு தான் மேலே போனால் அவர் என்ன கேட்பார், போன உடனே இங்கிலீஷில் கேட்பார். பனானான்னுவார். பனானான்னு பதில் சொல்லணும். பனானான்னு எழுதுன்னுவார். மேங்கோன்னு எழுதுன்னுவார். மம்மின்னு எழுதுன்னுவார். டாடின்னு எழுதுன்னுவார். காட் இஸ் நோ வேர்னுவார். அப்போ அதே இருக்குது. காட் இஸ் நவ் ஹியர்னு சொல்லணும். அப்போ இவன் எங்கேருந்து போகிறான், 1வதுல வந்து தமிழையும் இங்கிலீஷையும் கற்றுனா தான் போக முடியும் மேலே. 1வது படிக்காமல் 12வது படிக்க முடியுமா? இப்போ 1வது வாத்தியார் அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் இவன் அங்கே போய் பதில் சொல்கிறான் மேலே. அதனால் 12வது வாத்தியார் வந்து 1வது வாத்தியாரை குறை சொல்ல முடியாது. 1வது வாத்தியார் இல்லைன்னா அங்கே பசங்களே போகாது. அதுபோல் ஆரம்பத்தில் அவங்க சொல்லி தராங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி விட்றாங்க. நீ வந்து எல்லாம் விவரம் தெரிஞ்சவர், நீ நாணம் பெற்றவர், இறைவனோட தொடர்பு உள்ளவர், நீ அதை சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம்ல. நான் சொல்கிறத கொஞ்சம் உண்டு வாங்கி பாருங்க. நீங்கள் அதை சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்துங்க. நான் தாங்க ஒரு 1/4 பங்கு எங்களை மாதிரி அரைக்குறை சொல்லி தருது இல்லை. முழுசாக தெரிஞ்சவங்க தான் சரி பண்ணிக்கணும். ஆனால் அந்த அரைக்குறை சொல்லலாம் நீ அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் காத்துழுங்க, தவம் பண்ணுங்க, கண்ணு மூடுங்க, நேராக உட்காருங்க, எங்கெல்லாம் 3/4 பங்கு சொல்லி விட்றோம். 1/4 பங்கு நீ சரி பண்ணிக்கலாம் விஷயம் தெரிஞ்சவங்க. அதனால் யாரையும் குறை சொல்கிறது மகா தப்பு. ஏன்னு கேட்டால் அவங்கவுங்களுக்கு இறையம் கொடுத்தது தான் அவங்கவுங்க பேசினுக்கிறாங்க. பொய் பேசி இல்லைன்னா லாபம் சம்பாதிக்க அவங்க பேசினுக்கிறாங்க. யாராவது காசு வாங்கி சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க மேலே குறை சொல்லலாம். காசு இல்லாமல் வள்ளல் என்ன சொல்கிறாரு, உன்னால் முடிஞ்ச சத்தான வார்த்தைகளை சொல். நீயே 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் சத்தான வார்த்தையை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த 1/2 மணி நேரம் நீ தவத்தில் இருக்கிறத விட பல மடங்கு உனக்கு இறைவனுடைய அனுகிரகம் உண்டாகும், வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். சத்து விசாரம் செய்யுங்கள். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச சொல்லி தருங்க. அவங்கவுங்க தத்துக்கு தெரிஞ்சு தான் அவங்க சொல்ல முடியும். இப்போ வந்து நான் பெரிய மகான், எனக்கு அது தெரியும் எனக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நல்லது எடுத்துக்கணும் தான் சொல்கிறேன். சத்தான பொறுத்து சொல்கிறோம், அதை நீ நல்லதை மட்டும் எடுத்துக்கு. கோழி என்ன பண்ணும், சீச்சிட்டே போகும். ஆனால் அது குஞ்சுகள் என்ன பண்ணும், அதில் நல்லது மட்டும் பொறிக்கிட்டே போகும், எல்லாத்தையும் பொறுக்காது. அந்த மாதிரி ஆரம்ப நிலையில் ஏதோ தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கன்னா அதை குறையே சொல்லக்கூடாது. நம்ம மாதிரி மார்க்கத்தில் இருக்கிறவங்க நிறைய சொல்கிறாங்க. இது யாரும் தவறாக செய்ய வேணாம். இனிமேலும் ஒருத்தருக்கு குறை சொல்கிறது நிறுத்திக்கணும். யாருமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் எல்லா வல்ல ஆண்டவர்களால் நாம் இறைவன் எப்படி வேண்டுமானாலும் காரியப்படுவான் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்புறம் அந்த மலை தேகமாக வந்து சுத்த தேகமாக மாறும். ஏன்னா அந்த விஞ்ஞானி கேட்ட பதிலை மட்டும் சொல்லியிருக்கு. இந்த மலை தேகத்தை சுத்த தேகமாக மாற்றப்படும் அமுதம் உற்பத்தியாகும். எப்படி சொல்றாரு, நீங்க உன்னுடைய புரோமத்தில் சிந்தனை வைங்க, சிற்சேபில சிந்தனை வைங்கன்னு சொல்றோம். அவங்க வைக்கிறாங்க, 110 பேராவது வைக்கிறாங்க. அவங்களுக்கு அமுதம் தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அமுதம் தோன்றினால் அடுத்து சுத்த தேகம் கிடைக்கும். எப்படி சுத்த தேகம்னா நீ மட்டும் உடம்போடு சுத்தம் பண்ணிக்கிறது கிடையாது. இது வந்து புற தூய்மை. பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது வாடகை அடிக்க சொல்லுவாங்க, புறத்தை தூய்மை பண்ணிருக்கிறோம். அக தூய்மை வந்தாக்கா அகத்தில் உள்ளத்தில் வந்து உள்ளதை உள்ளபடி சொன்னான்னு சொன்னால் அக தூய்மை வந்தால் தேக சுத்தமாகும். இது அன்பாலும், அன்பா சொல்லணும், ஜீவகாரணத்தாலும் சத்து விசாரத்தாலும், என்ன சொல்றாரு, அன்பாலும் ஜீவகாரண்யத்தாலும், ஜீவகாரண்யம் சாப்பாடு கொடுக்குறது, அந்த ஜீவனை வந்து காப்பாற்றுறதுக்கு, அது உடல் நலம் பாய்ச்சிருந்தா அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை சொல்கிறது. நம்ம சொல்கிறதுலாம் கெமிக்கல் கிடையாது, எல்லாம் சாப்பிட்ற பொருள்.
எல்லாரும் சாப்பிட்றத விட்டுட்டாங்க. அதுதான் அதை எது சாப்பிடுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இதை 3 வழியில் தான் நீங்கள் கொண்டு போகலான்றாரு. அன்பால் சொல்லுங்க, ஜீவகாரியத்தாலும் சொல்லுங்க, சத்து விசாரத்தாலும் சொல்லுங்க. இதை வேதித்து மந்திர தேகம் என்னும் பிரணவ தேகம் பெறுவார். இதை நீங்கள் சொன்னீங்கன்னா மந்திர தேகம் என்னும் பிரணவ தேகம், மந்திரம்னா ஓம்ன்றது ஒரு மந்திரம், அந்த ஓமிலேருந்து வந்தது தான் பிரணவம். அதான் சொல்றாரு, மந்திர தேகம் என்னும் பிரணவ தேகம் பெறுவார். ஒளி வடிவாய் உடல் மாறும், ஒளி வடிவாய் உடல் மாறும். அவர் கண்ட அனுபவத்தை சொல்றாரு, அகத்துல கண்டதை அந்த அனுபவத்தை சொல்றாரு. இது தேவர்களின் உடல் இறுதியாக அருள்நிலை பெற்றதால், இவர் இந்த அருள்நிலை கடைசியாக பெற்றால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அருள் ஒளியால் வேதிக்கப்பட்டு அருட்பெருஞ்சோதி ஆவான். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உன்னை ஆட்கொள்வார், நீ அவரோடு ஒளி கொண்டு கலக்கலாம், ஒளி உடம்பாக மாறும். அவர் கண்ட அனுபவத்தை தான் சொல்றார். இது கடவுளின் ஞான ஒளி தேகம். எப்படி ஞானம் வந்து போச்சு, ஒளி வந்து போச்சு, ஞான ஒளி தேகம் அப்படின்றார். ஞான ஒளி தேகம் காரியப்படுவார். மனிதன் கடவுள் நிலை அடைவான். எப்படி மனிதன் கடவுள் நிலை அடைவான். இது அவர் தான் முழுக்க சொல்றார், வள்ளல் பெருமான் சொல்றார். அப்ப அந்த 1867 அந்த விஞ்ஞானி அமெரிக்கா விஞ்ஞானி கேட்ட கேள்விக்கு வள்ளல் பெருமான் பதில் அளித்தார். எல்லாரும் எழுந்து போயிட்டாங்களாம். அந்த விஞ்ஞானி இருக்கும்போது அவரும் படிச்சுட்டார், பரவாயில்லையா. இவர் பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, எனக்கு இதுக்கு மேலே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு விஞ்ஞானி ஒரு மனிதனாக தோன்றி தமிழ்நாட்டில் அந்த மாமனிதன் வருங்காலத்தில் மனிதன் 7 உலகை ஆளுவான், ஒளி தேகம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டார். 7 உலகை ஆளக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், இப்போ இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படாமல் இருக்கிறார்கள். அதை சொல்லிட்டார். நான் தான் பெரிய நானே சொல்லலை. எனக்கு முன்னாடி வாழையாக எத்தனையோ கோடி சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் பதில் தெரியும், அவங்க சொல்லலை. இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். வள்ளலார் அவங்க கேட்கல, ஞானிகள் உள்ள கேட்டிருக்காங்க, பேசிக்கிறாங்க. அவர் பதில் தெரியாதுன்னு சொல்கிறாரு. அதே ஆண்டில் இவர் பதில் சொல்லிடுறாரு, எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவ்வளோதான். அப்போ சாதாரணமாக பள்ளிக்கூடமே போகாதவர், இரவு இடத்துல நேரடியாக பாடம் பெற்றவர், அவர் சொல்லிட்டார், மனிதன் 7 உலகை ஆளுவான். அவன் நினைத்தால் இந்த உடம்பு ஒளி உடம்பாக மாறும், சுத்த தேகமாக மாறும். வேற சுத்தம் பண்ணுறதுனா வேற ஒன்றும் கிடையாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீங்கள் ரொம்ப ஈஸியாக வெரி சிம்பிளாக வரலாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாம் அதான் சொல்கிறான் ஒரு கவிஞன், நம்பிக்கை உனக்கு இருந்தா மனிதா நீ தான் கடவுள். அப்பா எப்படி நம்பிக்கை இருக்கணும். ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணுறாரு, அவர் ஒன்றுமே தெரியாது. அவர் உபதேசம் பண்ணும்போது, ஏன்னா அவர் தோட்டத்தில் பார்த்தா ஒரு ஏதோ விஷயம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறார். விஷயம் தெரியாத ஆளை பார்த்தா அப்படிதான் இருக்கும் தோட்டத்தில். அவர் ஒரு ஆள் எனக்கு நீ ஒரு உபதேசம் பண்ணுங்க, நான் மனுஷனா வாழ போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. எப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, அதான் விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட போய் கேளுப்பா அப்படின்றாரு. ஓ என்ன அப்படிலாம் இல்லை, தாடி வச்சுக்கிற, அது பண்ணிக்கிற, எல்லாம் கட்டிக்கிற, ஒரு ஆச்சாரமாக இருக்கிற, ஒன்றும் தெரியாதுங்க. நீ சொல்லி கொடுத்துருத்தானு போகணும் மிரட்டுறான். அவர் என்ன செய்ய முடியும், வந்த இடத்துல மாட்டிக்கிட்டான், எப்படியே தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், சரிப்பா யார்கிட்டையும் சொல்லாத, நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன்னாரு. என்ன பண்ணார், என்ன மந்திரம் அப்படின்னார், மரம் 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 சொல்லுன்னார். அவன் பிடிச்சிக்கிட்டான், அதான் மந்திரம். அவன் மரம் மரம் மரம்னு உட்காந்து சொல்லிட்டே இருந்தான். உள்ள ராம் 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 ராம்னு உள்ள சத்தம் வந்தது. மரத்தை விட்டுட்டான். அப்புறம் ராம் ராம் ராம்னா ராமர் வந்துட்டார். என்ன பண்ணார், உன் சரித்திரத்தில் எழுதணும்னா
எழுதிப்பா நான் சொல்கிறேன்ட்டு. எதுக்கு இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, அவன் தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தது மரம், அது கடலை வந்து காட்டிடுது. இதுக்கு தான் சொல்கிறாங்க. சில பேர் தெரியாதவங்களாம் வளர்றான், அது பண்ணுறான் திட்டுறாங்களா, அதுவே சொல்கிறேன். யாரையும் அது போல், ஏன்னா அவங்க மனசு பாதிக்கும் போது நம்மளுக்கு அந்த பாவம் வந்துச்சு. அதனால் அவங்கவுங்களுக்கு இறைவன் என்ன சொல்கிறானோ அதுதான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது போலியே வந்து காசுக்காக சொல்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. காசு வாங்கின்னு சொல்கிறது தப்பு தான். அது கடவுள் நிலையை வந்து காசு வாங்கின்னு சொல்லக்கூடாது. அது காசு வாங்காத சொன்னாலும் ஜனங்க ஏற்றுக்கல, மட்டன்னு சொல்லுது. அவங்க ஒரு 5 நாளைக்கு ஒரு ரூமில் அடித்து வச்சு அவங்களுக்கு இதே தான் நம்ம சொல்கிறது அவங்க சொல்லுவாங்க. சொல்லி கொடுத்து ஆதாரம் கொடுத்து அனுப்புனாங்கன்னா, அது ஒரு கட்டணம் கட்டினாங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருந்தது அப்படின்னு. ஆனால் டைரெக்டாக சொன்னாக்கா என்ன இதெல்லாம் சரி வராது. அதனால் இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க, கட்டணமே இல்லாமல் செய்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டணமே இல்லாமல் ஆகாரமும் கொடுத்து இப்போ பலர் வந்து ஏன்னு கேட்டால், நம்ம சித்தர்கள் ஞானிகள் வல்லபெருமா சொன்னதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணுன்ற மாதிரி இப்போ சிலர் செய்கிறாங்க. இலவசமாகவே செய்கிறாங்க இப்போ நிறைய பேர். ஏன்னா ஏதோ ஒரு கட்டணம் போட்டதான் எங்கே போகிறது, நம்மளால யாரையும் எடுத்துன்னு போகிறது அப்படின்னு விட்டுடுறாங்க. கட்டணமே வேணாம், ஆதாரமும் நாங்கள் கொடுக்குறோம் வாங்க, நான் இல்லை. அதுபோல் பலர் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் நம்பிக்கையோடு நாம் இருந்தோம்னு சொன்னால் கடவுள் நிலையை அடையலாம். போற்றினன் பேரருள் போற்றினன் பெருஞ்சீர் ஆற்றிலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி.